கொலை பண்ண. நீ கொலை பண்ற அளவுக்கு தூண்டுன அந்த உண்மை என்ன? இல்ல சித்தப்பா, ஒண்ணும் இல்ல. கண்ணா, இதுக்கு மேல பொறுமை கிடையாது. என் அடி வேற மாதிரி இருக்கும். உங்க அம்மாவுக்கு உன் பணம் தான் கிடைக்கும். ஒழுங்கா சொல்லிடு. சித்தப்பா சித்தப்பா, என்ன வேணாலும் பண்ணுங்க சித்தப்பா. என்ன அடிச்சு வேணாலும் கொல்லுங்க. என்ன உயிரோட வச்சு கூட எரியுங்க. நான் முன்னாடி சொன்னது எல்லாமே உண்மைதான் சித்தப்பா. எனக்கு எதுவுமே தெரியாது சித்தப்பா. கிரி சார் என்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் அப்பாவை கொல்லல சித்தப்பா. உனக்கு அடி பத்தல. இப்ப நீயே சொல்ல பாரு. யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? சார், என் வீட்டுக்காரரை சரவண கொலை செஞ்சாங்கறத உண்மை. அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக என் பையனை அநியாயமா அடிக்கிறான் சார். இத்தனைக்கும் என் புள்ள இவனுக்கு அண்ணன் மகன். ஆனா என் புள்ள என் குடும்பத்தை விட இவனுக்கு அந்த கிருஷ்ணன் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். அவன் குடும்பத்தை காப்பாத்த தான் இவன் ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கான். படுபாவி படுபாவி. என்ன என் ஆபீஸ் வந்து என்ன தேடுறீங்க? இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல. வாயை மூடிட்டு பேசாம இருங்க. அவங்கள கத்துறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவங்க என்கிட்ட தானே சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரி சார். எதுக்காக இவரை கொண்டு வந்து அடிக்கிறீங்க? ஐயாவை கொலை கேஸ்ல இவனை விசாரிக்க வேண்டியது இருக்கு. கண்ணன் பேர்ல ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? எஃப்ஐஆர் இல்லாம எப்படி அவரை உங்க கஸ்டடியில வைக்கலாம்? யார் உங்களுக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது? கஸ்டடியில வச்சது இல்லாம கொடூரமா அடிக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமில்ல? இல்ல சார், இவன் நிறைய விஷயங்களை மறைக்கிறான். எனக்கு இவங்கிட்ட இருந்து உண்மை வரவழைக்க வேற வழி தெரியல சார். அதான் அடிக்க வேண்டியதா போச்சு. நீங்க என்கிட்ட காரணம் எல்லாம் சொல்லாதீங்க. நீங்களே இந்த சரவணன் இன்ஸ்பெக்டர் செல்லதூர் அடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல. நாம தானே போய் தடுத்தோம். அதுக்குள்ள அதை மறந்துட்டீங்களா? இப்ப நீங்களே இப்படி போட்டு அடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சட்டம், மத்தவங்களுக்கு ஒரு சட்டமா? சொல்லுங்க சார். டிபார்ட்மெண்ட்ல உங்க மேல நல்ல பேர் இருக்கு. நீங்க ஒரு நேர்மையான திறமையான அதிகாரின்னு. அப்படி ஒரு பேரை இப்படி சின்ன விஷயத்துக்கு கெடுத்துக்கிட்டீங்களே. இவரை முதல்ல வெளில விடுங்க. அவரை கஸ்டடியில வச்சு சித்திரவதை பண்ணாதீங்க. இவனுக்கு சொந்த பகை சார், வேற ஒண்ணும் இல்ல. அதான் என் பிள்ளை இப்படி போட்டு சித்திரவதை பண்றான். கொலைகாரனை நல்லவனாக்க ஒரு அப்பாவையான என் மகனை கொலைகாரனா நினைக்கிறான். இவனை வேலையில இருந்து தூக்குற மாதிரி பண்ணுங்க சார். இவன் நாசமா போனதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பாசம் கட்டவன் பாசம் கட்டவன். எங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்ககிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஆர்டர் போடாதீங்க. ஏன் சார் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? கண்ணனை விட்டுடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. போடா. கண்ணா, ஐயோ உடம்பெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கேப்பா. ஐயோ ஏடா நல்லா இருப்பியாடா? இப்படி அநியாயமா அடிச்சு வச்சிருக்கியே. உன்னை என் சொந்த புள்ள மாதிரி சோறு போட்டு எப்படி எல்லாம் வளர்த்த. கடைசியில என் புள்ள இப்படி அடிச்சிருக்கியே. நீ நல்லா இருப்பியா? சும்மா இருங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நானே நீங்க அடிச்சதா நேர்ல பாத்துட்டேன். அதனால உங்களுக்கு ஒரு என்கொயரி இருக்கு. வாங்கம்மா. வாங்க மாப்ள. நாசமா போயிடுவடா நீ. ஐயோ இப்படி அழுதுகிட்டே இருக்க. சரவணன் தப்பிச்சு போனது நல்லதுதான். அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி அழுதா சரியாயிடுமா? அழாதடி. ஆமா பூமிகா, அவந்திகா சொல்றது சரிதான். நீ இப்படி அழுதுகிட்டே இருக்காம போய் சாப்பிடுறீ. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினைச்சுக்கோ. மாப்பிளைக்கு ஒண்ணும் ஆயிடாது. இல்லம்மா, இது நல்லதுக்கே இல்ல. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சா கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகும். அதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்பவும் அவரை கண்டுபிடிச்சு சுட்டுட்டாங்கன்னா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத பூமிகா. நீ ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருக்க.
அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ முதல்ல எந்திரிச்சு வா. டைனிங் டேபிள் வந்து உட்காரு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதான் நான் வேண்டான்னு சொல்றேன்ல. அப்பா அம்மா தான் புரிஞ்சுக்கலன்னா நீயாவது புரிஞ்சுக்கோ ஏங்கா. சரவணன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாதான் எனக்கு உயிரே வரும். சரவணன் கிட்ட இருந்து போன் வரட்டும், அவர்கிட்ட பேசிட்டு அவரு பாதுகாப்பா இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் சாப்பிடுறேன். என்ன கொஞ்சம் நிம்மதியா அழவாத விடுங்களேன். நாங்க சொன்னதை நீ எப்ப கேட்டிருக்க? இப்ப மட்டும் கேக்குறதுக்கு என்னங்க? உன் கஷ்டம் எனக்கு புரியுது பூமிகா. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பூமிகாவை விடு அவந்திகா. அவ மனநிலையில யார் இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. அவ மனக்குமுறல் தீர்றதுக்காக அழறா. விடு, அழட்டும். ஆனா மாப்பிள்ள தப்பிச்சதுனால கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கு இப்படி செஞ்சாருன்னு தெரியலையே. அந்த இன்ஸ்பெக்டர் பண்ற டார்ச்சரை பொறுக்காம தான் இப்படி பண்ணிருப்பாருப்பா. சொல்றத கேளு பூமிகா, அழாத. என்ன எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரவணன் எங்கேயாவது மறைச்சு வைக்கலாம்னா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். புரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறீங்களே. தப்பிச்சு போன குற்றவாளி சரவணனுக்கு உங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்திருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. அதான் உங்க வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கேன். மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. சார், நாங்களே வேதனையில இருக்கோம். நீங்க வேற வந்து ஈட்டியை பாய்ச்சாதீங்க சார். எங்க மாப்பிள்ளை இங்க வரவும் இல்ல, நாங்க அடைக்கலம் கொடுக்கவும் இல்ல. தயவு செஞ்சு கேவலப்படுத்தாம போயிடுங்க. என்னது? போகவா? அதுக்காகவா இவ்வளவு தொலைவு வந்திருக்கேன்? நல்ல கதையா இருக்க. உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசினா கதைக்கு ஆகாது. நானே தேடிக்கிறேன். நில்லுங்க சார், நில்லுங்க. எந்த அனுமதியும் இல்லாம சோதனை பண்ண உங்களுக்கு உரிமை இல்ல. நாங்க உங்களை உள்ள விடவும் முடியாது. அதான் சரவணன் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல, கிளம்புங்க. வாமா வக்கீலம்மா, உனக்கு தான் கொஞ்சம் பேச்சு நீளுமே. இதெல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்க. மரியாதையா என்ன தேட விடு, இல்ல நான் டக்குறதே வேற. என்னங்க சார், சர்ச் வாரண்ட் இல்லாம எங்க வீட்டை சோதனை பண்ண விட மாட்டோம். முடிஞ்சா எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. பலு, நான் போயிட்டு வர்றேன். இங்கே இருக்கு. ஓகே சார். வாங்க ரத்னம். என்ன இன்ஸ்பெக்டர்? சார் அது வந்து எஸ் சார். என்ன இன்ஸ்பெக்டர் இவ்வளவு தூரம்? இங்க என்ன உங்களுக்கு வேலை? அது வந்து சார் ஒன்றும் இல்லை, சும்மா தான் இங்கே வந்தேன் சார். சும்மாவா? சரவணன் எஸ்கேப் ஆனாலா சார், அது சம்பந்தமா தான் இங்க விசாரணை பண்ணலான்னு வந்தேன். உங்களை இங்க விசாரிக்க சொல்லி உங்களுக்கு தான் ஆர்டர் போட்டேன்னா? இல்ல இல்ல சார். அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? இல்ல போலீஸ்னா அவன் கடமையை செய்யணும்ல சார். அப்படி என்ன கடமை, அதுவும் இந்த வீட்டுல? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இது சரவணனோட மாமனார் வீடு சார். அவன் தப்பிச்சிருந்தா நேரா இங்க தானே சார் வரணும். அதான் சார் வந்து இங்க செக் பண்ணி பார்க்கலாமேன்னு. எனக்கு இப்ப புரியுது. இங்க போய் பாருன்னு டிசிகிரி உங்ககிட்ட சொன்னானா? இல்ல இல்ல சார், இல்ல
அவரெல்லாம் ஒண்ணும் சொல்ல சார். நானா தான் இங்க வந்தேன் சார். நீயா வந்தியா? அப்ப சரி, அப்ப நீ அடங்க மாட்ட. உனக்கு திரும்ப திரும்ப அந்த கமிஷன் லெட்டர் காட்டணுமா? சார் வேணாம் சார். இந்த கேஸோட விசாரணை அதிகாரி நானா இல்ல டிஸ்மிஸ் ஆன டிசியா? நீங்க தான் சார். அப்போ நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். இது எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப நீ கிளம்பு. சார், நீங்க என்ன திட்டம் போட்டீங்க, எதுக்காக சரவணனை தப்பிக்க விட்டீங்க, அதுக்கப்புறம் நடந்தது என்ன, இப்ப அவனை திரும்ப பிடிச்சு என்ன பண்ண பிளான் பண்றீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் நீ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனா நான் வேற விதமா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். என்ன இப்போ கிளம்புறியா இல்ல? சார் ஓகே சார். என்ன ரத்னா அது? என்ன சொல்றீங்க? இங்க என்ன நடக்குது? மாப்பிள்ளைய வேணும்னே தப்பிக்க விட்டாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா எனக்கு இப்ப நேரம் இல்ல. சரவணனை காப்பாத்தணும், கிரியை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும். இப்ப அதுக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கிரி போட்ட பிளான் தான். கிரி போட்ட பிளானா? என்னால நம்பவே முடியலையே. அது இந்த சரவண ஃபோன் பண்ணாலோ இல்ல அவங்க வந்தாலோ எனக்கு உடனே தகவல் கொடுங்க. இப்ப நான் கிளம்புறேன். வரேன். இருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஆனா ஒரு உயிருக்கு ஆபத்து இல்லாம எப்படியாவது அவரை காப்பாத்திடுங்க ப்ளீஸ். நீ எதுக்கும் கவலைப்படாத பூமிகா. சரவணனுக்கு எந்த ஆபத்து இல்லாம கண்டுபிடிச்சு காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலைப்படாம தைரியமா இரு. நான் வரேன், பாத்துக்கோங்க. ஏய், அழாத பூமிகா, மாப்பிள்ள வந்துருவாரு. அழாத பூமிகா, அவர் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டார்ல. இப்ப வச்சு வந்து சாப்பிடு. வா, வந்து உட்காரு முதல்ல. அம்மா, நீ போய் சாப்பாடு எடுத்து வைமா. சரி. அழாத பூமிகா. என்னங்க அண்ணா கண்ணு முடிச்சிட்டாரு. என்னங்க மாப்பிள மாமா, உமா, மாப்பிள மாமா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைங்க அண்ணா. நான் தான் சொன்னேன்ல, நான் கும்பிடுற தெய்வம் என்ன கைவிடாதுன்னு. இப்ப பாரு. உமா, என்னங்க என்னாச்சு? வலி ஏதாவது இருக்கா? எனக்கு என்னாச்சு? நான் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, சின்னதா ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். சின்னதானா? புரியலையே. இதயத்துக்கு போற ரத்த குழாயில சின்னதா ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால உங்களுக்கு ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதாங்க. நான் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆஹா, இல்லங்க, 2 நாள் தாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ல. ஆமா, பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மாப்பிள. இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? அது போதும். நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஓஹோ, பணத்தை நீங்க தான் கொடுத்தீங்களா? ரொம்ப நன்றி. பாவம் உமா, ரொம்ப பயந்துருக்கா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவோம் மாப்பிள? நான் கட்டல. நீங்க கட்டலையா? அப்போ நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எதுவுமா? பணம் என்னங்க, என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க? நமக்கு நம்ம பிள்ளைங்க இருக்காங்கல்ல. நட்ராஜ் தாங்க பணம் கட்டினா. உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் துடிச்சு போய் பணம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கட்டிட்டாங்க. நமக்கு 4 பிள்ளைங்க இருக்குல்ல, நமக்கு என்னங்க கவலை? நட்ராஜும் பிரபாவும் எதையுமே மனசுல வச்சுக்கலங்க. உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே 2 பேரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க.
உடனே ஓடி வந்துட்டாங்க. நீ சொல்றது உண்மையா? அவங்க இங்க வந்தாங்களா? வந்தாங்களான்னு ஆச்சரியமா கேக்குறீங்க? அவங்க யாருங்க? நம்ம பிள்ளைங்க இல்லையா? என்னதான் கோபதாபம் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்திலே அதை காட்டுவாங்க. நாம அவங்கள அப்படியே வளர்த்திருக்கோம். என்னன்னு சும்மாவே நிக்கிற? சொல்லுன்னு. ஆமா மாப்பிள்ள, அவங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஆமாங்க, இங்கதான். நீங்க கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் அவங்களதான் முதல்ல பார்க்கணும்னு நினைச்சாங்க. இதோ இப்பதான் போனாங்க. இல்ல இசை? அது எப்படி மாப்பிள்ள பெத்த பாசம் விட்டு போகும்? காசு பணத்தை விட உறவோட முக்கியத்துவத்தை சொல்லிதானே நீங்க வளர்த்திருக்கீங்க. நான் தான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன் மச்சான். அவங்க என்னை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம். அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க ஒண்ணும் பண்ணல. சரவணன் கூட எவ்வளவு பாசமா பேசினா தெரியுமா? சரவணனை போய் பாத்தீங்களா? அவன் எப்படி இருக்கான்? அவன் என் மேல கோபத்துல இருந்தானே, கோர்ட்ல அவனை ஜீப்ல ஏத்தும் போது அவன் என்னை எப்படி முறைச்சான் தெரியுமா? எனக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் உறைஞ்சு போச்சு. விடுங்க. அந்த நேரத்துல அவனுக்கு ஏதோ அந்த மாதிரி தோணி இருக்கு. அப்பா மேல பிள்ளைங்களுக்கு என்னங்க கோவம்? ஆமா மாப்பிள்ள, அவன் உங்களை பத்தி எவ்வளவு பாசமா விசாரிச்சான் தெரியுமா? அவன் அவ்வளவு கோவமா இருந்தான்னு நம்பவே முடியல. அவனை நீங்க போய் பாத்தீங்களா? இல்ல மாப்பிள்ள, சரவணனுக்கு ஏதோ வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்க. அங்க போய் தான் பார்த்தோம். என்னது வயிற்று வலியா? அது அது அப்பவே சரியா போயிடுச்சு. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வக்கீல் சொன்ன மாதிரி கோர்ட்ல சொல்லியிருந்தா அவன் அப்பவே வெளியில வந்திருப்பான். நான் தான் என்னென்னமோ சாட்சி சொல்லி அவனை குற்றவாளி ஆக்கிட்டேன். ஆனா அவனும் என் மேல பழைய பாசம் குறையாம பேசிருக்கான். தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு உறுத்துது உமா. நீங்க எதுக்குங்க வேதனைப்படுறீங்க? அவன் குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்ல சொல்லிடுவாங்க. அவன் சீக்கிரமா வெளியில வந்துருவான். நீங்க இத பத்திலாம் கவலைப்பட வேண்டாங்க. 4 பிள்ளைங்களையும் நல்ல விதமா வளர்த்துருக்கோன்னு சந்தோஷமா இருக்கு. நான் தான் பக்குவம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கேன். ஆனா அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு பணம் கட்டியிருக்காங்க, பாசமா இருந்திருக்காங்க, பக்குவமா நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. பிரபாவி நடராஜையும் வர சொல்றியா? வர சொல்றியா உமா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேஷண்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க? இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு. அவரை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அவரை ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது. சிஸ்டர். எஸ் டாக்டர். நீங்களும் கொஞ்சம் வெளியில இருங்க. வாங்க அத்தை. அம்மா, நல்ல வேலை பண்ண இசை. என் கழுத்துல மஞ்ச கயிறை பார்த்திருந்தா வேதனையில அப்படியே இடிஞ்சு போயிருப்பாரு. இந்த நகை கவரிங்னு அவருக்கு தெரியல. அத்தை, நகை பிரச்சனையா எப்படியோ சமாளிச்சிட்டோம். இப்போ பிரபா நட்ராஜ் மாமாவை பார்க்கணும்னு சொல்றாரே, இதுக்கு என்ன பண்ண போறோம்? அவங்கள எப்படி கூப்பிட போறோம்? பொய் மேல பொய் சொல்லி அவரை நம்ப வச்சிருக்கோம். உண்மை தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. பாப்போம், எப்படியாவது சமாளிச்சுதானே ஆகணும். நட்ராஜ் மாமாவை கூட விடுங்க. அவரு முன்னாடி இருந்தே நிறைய தடவை இப்படி பண்ணிருக்காரு. ஆனா இந்த பிரபாவுக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு புரியல அத்தை. அவன் பக்குவமானவன் தானே அத்தை? அதுதான் எனக்கும் புரியல. அவன் அப்படியெல்லாம் நடந்துக்கிற ஆளே இல்ல. நட்ராஜ் ஏதாவது கோவப்பட்டா கூட பிரபாதான் அவனுக்கு புத்திமதி சொல்லுவான். இவனா இப்படி? என்னால நம்பவே முடியல. இருங்க அத்தை, நான் உனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்க தான் போறேன். என்ன ரீச் ஆக மாட்டேங்குது? நான் அவர் கூட இருக்கேன்னு. இசை, முதல்ல போனை கட் பண்ணு. ஏன்பா போனை கட் பண்ணுமா சொல்றேன். அப்பா எதுக்குப்பா தடுக்கிறீங்க? அவனை 2ல 1 கேட்காம விட மாட்டேன். இல்லம்மா, அது தப்பு.
அவனுக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. இல்ல பார், அவங்களுக்குள்ள கோவம் பிரச்சனை எல்லாம் போக போக சரியாயிடும். நாம அதுல ரொம்ப தலையிடக்கூடாது. என்னப்பா இப்படி பேசுறீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? அது இல்லை சி, உமாவோடையும் மாப்பிள்ளையோடையும் நம்ம பழகிறது வேற. நீ பிரபாவை கல்யாணம் பண்ணிருந்தா இந்த குடும்பத்துல உனக்கு இருக்கிற உரிமையே வேற. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையே வேற. இல்ல பார், அவங்க பிரச்சனை எல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அதோட இருந்துக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. பிரபாவும் நட்ராஜும் வந்தாங்கன்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டோம். 4 பிள்ளைங்க இருந்தும் நாம அனாதை ஆயிட்டோங்க. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.